ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளின் பெற்றோர்களிடம் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? இனி வாய்ப்பிருந்தால் சிறிது நேரம் பேசுங்கள். அவர்களில் சிலரது எண்ணம் இதுவாகத்தான் இருக்கும். நம்மால் தான் அவர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இறைவன் நம்மோடு அவர்களை பிறக்க செய்திருக்கிறார் என்பார்கள். இத்தகைய பெற்றோர்கள் சமூகத்தில் எதிர்கொள்ளும் கேள்விகள் ஏராளம். அவர்களின் கேள்விகளில் சரிபாதி பங்கிட்டுக் கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு மற்றும் பாலாமந்தர் மதுரம் நாராயணன் சென்டர் சென்னை KK நகரில் ஒரு சிறப்பு மையத்தை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் 80 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆட்டிசம் குறைபாடு இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. ஆனால் ஆட்டிசம் குறித்த சிறு விழிப்புணர்வு கூட நமது சமூகத்தில் இல்லை. இந்த குழந்தைகளின் அணுகலுக்கு ஏற்றவாறு மருத்துவம் மற்றும் பராமரிப்புக்கான வசதிகளும் இல்லை. தனியார் சிலர் இதற்கான வசதிகளை உருவாக்கி வைத்திருந்தாலும் அதற்கான தெரப்பிகள் மேல்தட்டு மக்களுக்கே கட்டுப்படியாகாத அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கென்றே ஒருங்கிணைந்த ஒப்புயர்வு மையம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. சென்னை KK நகர் அரசு புனர்வாழ்வு மைய வளாகத்தில் ஆட்டிச நிலை குழந்தைகளை அடையாளம் காண்பது முதல் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வரை அனைத்துமே சிறந்த தரத்தோடு கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது. அதாவது ஆட்டிசத்துக்கான உயர்தர ஒப்புயர்வு மையம் இது டிசம்பர் 2024 ஆரம்பித்தோம். நாங்கள் மெயின் எய்ம் ஒரே இடத்துல காசு எந்த கட்டணமும் இல்லாமல் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எல்லா விதமான தெரப்பியும் கொடுக்கணுங்கிற ஐடியாவோடு இந்த இடத்த ஆரம்பித்தோம். இப்போதைக்கு 1075 குழந்தைகள் இந்த மையத்தில் பதிவாயிருக்காங்க. இங்கேயே ஒரு டே கேர் சென்டரும் வச்சுருக்கோம். ஸோ அங்கே குழந்தைங்களுக்கு ஒரு கரிக்குலம் பேஸ்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த ஆட்டிசம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-50% குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி திறன் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஸ்கூலில் படிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில குழந்தைங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஐக்யூ கம்மியாக இருக்கிறது, சென்சரி இஷ்யூஸு, பிடிச்சி எழுதுறது, கற்றுக்கிறது எல்லாமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னா இங்கே பெரும்பாலும் 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு பலவிதமான திறன்கள், வாழ்க்கை, கல்வி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அந்த வயசுக்கு மேலே அவங்களே சொந்தமாக பண்ணணும், அவங்க ஆக்டிவிட்டீஸை பண்ணணும், ஒரு விதத்தில் சம்பாதிக்கிற திறன் இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு யோசிக்கும் போது தான் நாங்கள் இப்போ ப்ரீ வொக்கேஷ்னல் ஸ்கில்ஸ் அப்படின்னு 8 வயசுக்கு மேலே படிப்பு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் இப்போ மதுரம் நாராயண் சென்டர் அவங்க மூலமாக நாங்கள் இப்போ ப்ரீ வொக்கேஷ்னல் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆட்டிசம் குறைபாடுள்ள அனைத்து குழந்தைகளாலும் பள்ளிக்கு சென்று படிக்க முடிவதில்லை. அதனால் அவர்களுக்கென தனி கவனம் செலுத்தி எழுத படிக்க சொல்லித் தருவது, வாழ்க்கை கல்வி திறன்கள் உள்ளிட்டவை இங்கு கற்றுத்தரப்படுகின்றன. ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதில் பெற்றோரின் பங்கு மிகவும் இன்றியமையாதது. பலர் தங்களது கனவுகளை எல்லாம் சுருக்கிக் கொண்டு அந்த குழந்தையே தங்களது உலகம் என வாழ்கிறார்கள். அவர்களை ஆற்றுப்படுத்தி கை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இந்த பயிற்சி மையத்தில் உள்ளது. இங்கிருக்கும் வல்லுநர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பெற்றோருடன் உரையாடுகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கு இணையவழி கருத்தரங்கு நடைபெறும் எனவும் இந்த கருத்தரங்கில் வல்லுநர்கள் பங்கேற்று பெற்றோருடன் உரையாடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற அரசு பள்ளிகளைப் போலவே திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 3:30 மணிக்கு முடிவடையும் இந்த பள்ளியில் மாணவர்களுக்கென தேர்வுகள் எதுவும் நடத்தப்படாது. அதற்கு மாற்றாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை 14 வயதுக்கு உட்பட்டவர்கள், 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என பிரித்து செயற்திறன் தேர்வு நடத்தப்படும். இதன் அடிப்படையில் 14 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தொழிற்கல்வி பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். பிறந்த குழந்தையிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட வரை நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்குறோன்னா, பேச்சு திறன் வளர்கிறதுக்கு, அவங்களோட அறிவுத்திறன் வளர்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்ததுக்கு கொஞ்சம் அப்புறம் அவங்களுக்கு ப்ரீ அகாடமிக் ஸ்கில், அதாவது படிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கும் அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஸோ 8 வயசு இப்போ மேடம் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம். 8 வயதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்போம்னா ஃபங்க்ஷனல் அகடமிக்ஸ், அதாவது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே ஏதாவது வாங்கிறதுக்கு எவ்வளோ அவங்களுக்கு அறிவுத்திறன் வேணும், என்ன நம்ம காசு கொடுக்குறோம், அதுக்கு சில்லறை ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தா மீதி 8 ரூபா போச்சுன்னா எவ்வளோ சில்லறை வாங்கணும், அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கல்வி என்னவோ அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அதை தவிர தொழில் பயிற்சிக்கு தேவையான முன்னாடி அதுக்கு ஒரு
ஒரு படிகள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம நேராக போனோன்னு ஒரு தொழில் கற்றுக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம 10th படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷனாக சயின்ஸோ இல்லாட்டி காமர்ஸ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிகிரி படிக்கிறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த என்ன தொழில் கற்றுக்க போகிறாங்களோ அந்த சில தொழில்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான பயிற்சியை தான் நாங்கள் அழிச்சிக்கிட்டு இருந்தோம். 18 வயதுக்குள்ளே, அதாவது 2 கையால் வேலை செய்யக்கூடிய டெக்ஸ்ட்ரி டிக்கெட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு அவங்க வந்து 2 கையால் வேலை செய்கிற திறன் அடைவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் பேக்கரி நாளைக்கு வேலை பண்ண போகிறாங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங்கில் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இந்த மாதிரியான நாங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதே தான் இப்போ மேடம் எங்களுக்கு அந்த இங்கே வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் எங்களுக்கு அந்த ஏர்லி இன்டர்வென்ஷனுக்கும் இப்போ வந்து 8லேருந்து 12 வயது 15 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு இடம் கொடுத்து எல்லா இதையும் கொடுத்து எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் நாங்கள் அவங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்குது. அவங்க ஆக்சுவலி கவர்மெண்ட் இதை ரன் பண்ணி மற்ற இடத்துல தமிழ்நாட்டில் எங்கெங்கே உருவாக்குவாங்களோ அந்த இடத்துல எல்லாமும் இந்த மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணோன்னா எல்லா இடத்துல இருக்கிற இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் வர சில்ட்ரன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க லைஃப்பில் நல்லா வரதுக்கு இது உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளை நம்மிலிருந்து பிரித்து பார்க்காமல் அவர்கள் செய்யும் குறும்புகளை கவனியுங்கள். அவர்களுடன் கரம் கோர்த்து அவர்களது உலகில் நீங்களும் ஒருவராய் பயணிக்க முயலுங்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் லோகேஷுடன் நீலா பிரியா.